ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கீரை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப வித்தியாசமான கீரை. இது மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ அந்த கீரையோட பேர் என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுதான் அந்த கீரை. இது வந்து சிறுபசலை கீரைன்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆந்திரா சைடில் வந்து கங்கவல்லி கீரைன்னு சொல்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் நிறைய செடி வளர்க்குறேன். ஸோ அதில் வந்து இது எக்கச்சக்கமாக வளரும். நான் வந்து இது ஓகே இது களை செடி அப்படின்னு நினச்சி பிடுங்கி தான் போட்டுட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து நான் இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கீரையை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ நல்லா தண்ணியில் அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு சின்ன சைஸ் பல்லாரி, 2 வத்தல், ஒரு பாதி அளவு தக்காளி பழம், சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் பாதி எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா தாளிக்கிறதுக்காக சீரகமும் கடுகும் தேவைப்படும். ஓகே, இதுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் குக் பண்ணுற ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த 2 தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சமாக சீரகமும் கடுகும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா பொடியட்டும். பொடிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் நான் பல்லாரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், தக்காளி பழம், இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் வந்து இது கூட மஞ்சள் தூள், வத்தல் தூளும் தேவைப்படும். பட் நான் அதை சொல்லலை. ஓகே, அதுவும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸியாக நம்ம வந்து கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே இலையாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து கீரையை இது கூட ஆட் பண்ணியாச்சு. அது வந்து இந்த கீரை வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி தான். அதுலேயே சின்ன சின்னதாக விதை இருக்கும், குட்டியாக கருப்பு கலரில். அந்த விதை நம்ம போட்டோன்னா எவ்வளோ நாள்னாலும் நம்மளுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம வீட்டில் வளர்க்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்ட புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். சரியா? இது வந்து தண்ணி விடும். இதில் வந்து அந்த இலையை பார்த்தாலே கொஞ்சம் நல்லா எப்படி சொல்கிறது, சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டக் டக்குன்னு அதில் அந்த சின்ன அந்த இலையில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் வெடிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் போய் கூட யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. எக்கச்சக்கமாக இருக்குது இதில். இப்போ நான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ஹார்ட்டுக்கு, கண்ணுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. முக்கியமாக ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டால் அதோட டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே அப்படி தான் செய்கிறேன். அதனால் நான் தேங்காய் துருவல் ஆட் பண்ணுறேன். பட் ஆப்ஷனல் தான். ஓகேவா? அது மாதிரி புளியுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கூட கொஞ்சம் தக்காளி பழம் போடணுன்னா போட்டுக்கோங்க. புளியை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் தக்காளி பழம் போட்டுக்கோங்க. இல்லாட்டினா கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நல்ல தண்ணி இந்த மாதிரி வத்திரும் நீங்கள் புளி ஆட் பண்ணாலுமே. அவ்வளோதான். இப்போ நம்மளோட கீரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நாள் வந்து நம்ம அதை வந்து சும்மா காட்டு செடி அப்படி தான் நினச்சிட்ருப்பேன். நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இனிமேல் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.